ஐயாவளி மக்கள் இயக்கத்தினுடைய வைகுண்டரின் 28வது ஆண்டினுடைய அதேபோல ஐயாவளி மக்கள் இயக்கத்திற்காக நடத்தப்படுகின்ற பாடல்கள் வெளியீட்டு விழாவை மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் என்னையும் கலந்து கொண்டு நம்மளோடு வருகிற நிபுணர்கள் இந்த நிகழ்ச்சியை வாழ்ப்பதற்கு வாய்ப்பு தந்தமைக்காக ஐயாவின் மகள் இயக்கத்துள்ள நிர்வாகிகளுக்கு இந்த இதயபூர்வமான நன்றிகளை எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வரைந்து இந்த இயக்கத்திற்கு பொன்னாட்சியராக விவசாயத்துறையினுடைய அதிகாரி மோகன் அவர்களே, இன்னும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆனந்த் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயாவின் மக்கள் இயக்கத்தினுடைய திருமதி சீதாதரன் அவர்களே, முன்னாள் தலைவர் ராமசாமி அவர்களே, கர்மதீன் அவர்களே, கோபாலகிருஷ்ணன் அவர்களே, சுபாகுமார் அவர்களே, அகதி அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பணி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஐயாவளி மக்கள் இயக்கத்தினுடைய கௌரவ தலைவர் அமுதையன் அவர்களே, ஐயாவளி மக்கள் இயக்க துணைத் தலைவர் ஜான்ரோஸ் அவர்களே, அம்பிகாவதி திரைப்பட தயாரிப்பாளர் பொன் செல்வராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியெல்லாம் இருக்கக்கூடிய சுதா சோழங்கார் அவர்களே, தேசி சோழங்கார் அவர்களே, ராஜலட்சுமி அவர்களே, அவர்களே, ரவிக்குமார் அவர்களே, சிவகங்கா அவர்களே, அவர்களே, இது ஒரு அருமையான நிகழ்ச்சி. இன்றைக்கு நீங்கள் பல்வேறுபட்ட மாநாடுகளை எல்லாம் நடத்தி 28வது மாநாட்டை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறேன். வைகுண்டருடைய புகழ் பாடுகின்ற நிகழ்ச்சியாக வைகுண்டருடைய அவர்களுக்கு போதித்து தந்த வரலாறுகளை வார்த்தைகளை எல்லாம் அவர் போதித்து தந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்துச் சொல்லுகின்ற மக்கள் இயக்கத்தின் சார்பிலே வைகுண்டருடைய புகழை நாம் எல்லாம் சொல்லி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காண்பதற்காகவும் இந்த சமுதாயம் ஒற்றுமையோடு ஒருங்கிணைந்து நல்லதொரு ஆத்மீக கருத்துக்களை கொண்டு வாழ்க்கையினுடைய மனைவியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு இந்த மாநாடுகள் பயன்படுகிறது. அதேபோல ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஐயா வைகுண்டருடைய போதனைகள் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கங்கள் எல்லாம் நாம் உணர்ந்து கொள்கிறோம். இந்த நாடு எந்த அளவுக்கு முன்னேறி உலகமயமாக வேண்டும், இந்த மாநிலம் உலகத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்பதையெல்லாம் ஐயாவுடைய பல்வேறுபட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இப்படிப்பட்ட கருத்துக்களோடு நாம் வாழுகின்ற வாழ்க்கையில் வலிமையான வாழ்க்கையை வளர்ந்து கொள்வதற்கும் மிகச்சிறந்த கல்வியை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் ஞானமான வாழ்வதற்கும் நாம் எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே ஐயாவுடைய அறமுறை அல்லது அதில் போல நம் வாழ்க்கையினுடைய பல்வேறுபட்ட சமுதாயத்தோடு இணைந்து வாழ வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டு
கொண்டிருக்கிறோம். எனவே நாம் நம்மை நல்ல அறிவாளிகளாக ஞானமானவர்களாக நாம் நம்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நாம் வளர்த்துக் கொள்வதோடு பொருளாதார மேம்பாடு அடைவதற்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பெற்றுக் கொள்வதற்கும் நாம் கல்வியின் மூலமாக அவர்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது இந்த ஐயாவுடைய எல்லா கருத்துக்களை ஐயாவுடைய கருத்துக்களை எல்லாம் சின்னகிற குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்கின்ற அந்த கல்வி நிலையத்திலே எங்களுக்கு ஐந்தாவினை பாடமுறை வெளியிட இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அந்த பாடமுறை வெளியிட்டு உலகருடைய மனதிலே ஐயாவுடைய கருத்துக்களை எல்லாம் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை அவர்களுக்கு மூட்ட இருக்கிறார்கள். எனவே அவர்களை எல்லாம் வாழ்க்கை இந்த இடத்தில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த சமுதாயத்தை நாம் எல்லாம் வளர்க்க வேண்டும் என்று கேட்டு இந்த நாடு மிகப்பெரிய நாடாக நாம் எல்லாம் உழைக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய சிந்தனைகளை உங்களோடு வைத்து என்னையும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்ததற்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்திய நல்வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இனி பரிசளிப்பு விழாவானது தொடர்ந்து நடைபெறுகிறது. ஐயா அவர்கள் தலைமையில் அதற்கு முன்பாக